ரவிமோகன எனக்கு ஜெயம் ரவியா தான் தெரியும். அவரு எந்த அளவுக்கு ஸ்வீட்டான பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் நல்லவரு. அது மட்டும் இல்லாம ரொம்பவும் கைண்டா நடந்துக்கக்கூடியவரு. அது மட்டும் இல்லாம நான் அவர் கூட படம் நடிக்கும்போது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராலயுமே நெனச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா, ஒவ்வொரு ஹீரோயினுக்குமே அந்த ஹீரோ கூட படம் ஃபுல்லா பண்றாங்க அப்படின்னா, ஒரு 3 மந்த்ஸ் கால் ஷீட் அளவுல அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி அப்படிங்கிறது வரணும். ஆனா, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயம் ரவி கூட நடிக்கும்போது மட்டும் தான் அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படிங்கிறது எனக்கு இருந்தது. ஸ்டில் நவ் நான் அந்த அளவுக்கு இன்னும் யார்கிட்டயும் அந்த கம்ஃபர்டபிலிட்டியா மெயின்டெயின் ஐ மீன் நான் அந்த கம்ஃபர்டபிள் எனக்கு இன்னும் வரல அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவும் நல்ல மனுஷன். அவர் அந்த அளவுக்கு எமோஷனலா உடைஞ்சு பேசின விஷயங்கள பார்க்கும்போது, கேட்கும்போது எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. என்னால ஒரு நிமிஷம் கூட என்னுடைய குழந்தைங்கள விட்டுட்டு இருக்க முடியாது. அவரு தன்னுடைய குழந்தைங்கள பார்க்க கூட விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடைஞ்சு அழவத பார்க்கும்போது, உண்மையிலேயே எனக்கே கண்கள் எல்லாம் கலங்குன அளவுக்கு இருந்தது. அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிலியா சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகவும் பரபரப்ப ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் கிடையாது. ரீசென்ட்டா பாடகி கெனிஷா மற்றும் ஜெயம் ரவி 2 பேரோட அந்த ஓன் புரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேலு அலையா விருந்தாளியா வந்திருந்தாங்க. கெனிஷா கெனிஷாவோட அந்த ஃபங்ஷனுக்கு ஜெனிலியா டிசோசாவும் அவருடைய கணவரான ரித்தேஷும் வந்திருந்தாங்க. 2 பேருமே ஒரு தடவ தான் கூப்பிட்டாலும் அவ்வளோ மெனக்கெட்டுட்டு வந்திருந்தாங்களாம். நான் வந்து கூப்பிட்டேன். அதுக்கு ரித்தீஷ் என்ன சொன்னாருன்னா, "நான் கண்டிப்பா வரேன்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. எனக்கு ரித்தேஷ் வந்து அவ்வளோ ஃபெமிலியர் இல்ல அப்படின்னாலும், நான் கூப்பிட்டதுக்காகவே 2 பேருமே வந்திருந்தாங்க. ஈவன் நான் ஜெனிலியா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லக்கூட இல்ல. ஈவன் அவங்கள கூட கூப்பிடல. நான் ரித்தேஷ் கிட்ட மட்டும் தான் இந்த விஷயத்த பத்தி பேசினேன். அப்பவே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்ஷன் அப்போ ரொம்பவும் பெருமையா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமேலு ஜெனிலியாவும் சரி, ரவிமோகனும் சரி, அவங்களுடைய அந்த படங்கள்ல நெறைய விஷயங்கள் இருக்கும். அத அப்படியே ரீகிரியேட் பண்ணி காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசென்ட்டா ஜெயம் ரவி ரொம்பவும் பிரேக் டவுன் ஆகி அலர்ந்த அந்த விஷயங்கள் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல மிகவும் ஒரு பரபரப்பான பேசுபொருளா போயிட்டுருக்கு. அதுக்கு ரியாக்ட் பண்ணி பேசியிருக்க ஜெனிலியா டிசோசா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒரு பெரிய ஆதாரம். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா கூட நம்மளால தாங்க முடியாது. ஆனா அவங்கள யாரோ பார்க்கறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது, அது எவ்ளோ பெரிய கொடுமை, வலி. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு ரவி வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பெயின்ஃபுல்லான லைஃப்ப லீட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. ஏன் ஆண்டவன் நல்லவங்களுக்கு இந்த அளவுக்கு சோதனைகள குடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஒ இந்த பக்கம் கெரியர்ல ரொம்பவும் ஸ்வீட்டாவும், கம்ஃபர்டபுளாவும், ரொம்பவும் ஜென்டில்மேனா கூடிய நபருக்கு, அவருடைய பெர்சனல் லைஃப் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு மோசமா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு என்னால இமேஜின் கூட பண்ண பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்பவும் உடைஞ்சு போய் அவர் அலறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இங்க பாருங்க நான் வந்து என்னுடைய கைய அறுத்துட்டு இருந்திருக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து சூசைட் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது எனக்கு ஆஸ் அ ஃப்ரெண்டா வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. உண்மையிலேயே இப்படியெல்லாம் மனுஷங்க இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நெனச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. எவ்ளோ ப்ராப்ளமா இருந்தாலும் பரவால்ல. உங்களுடைய ப்ராப்ளம குழந்தைங்க வரைக்கும் கொண்டுட்டு போகாதீங்க. குழந்தைங்க பார்க்காம பேரண்ட்ஸால இருக்கவே முடியாது. அந்த வகையில பார்க்கும்போது ரவிமோகனும் ஒன் ஆஃப் த பேரண்ட் தான். அப்படிங்கிற விதத்துல உங்களுடைய வன்மத்த குழந்தைங்க கிட்ட காட்டி ஒருத்தர் மேல ஒருத்தர் வெறுப்ப கிரியேட் பண்ண வைக்காதீங்க அப்படிங்கிற மாரி ஒரு ரெக்வெஸ்ட்ட வச்சிருக்காங்க ஜெனிலியா டிசோசா.